ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மத்தியானம் ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரையும் நான் வந்து என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறேன், எப்படி வந்து மத்தியானம் லஞ்ச் ஃபுல் மீல்ஸ் பண்ணுறேன், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டின்னர் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்கள் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன்லாம் எப்படி இருக்கும், மத்தியானத்துக்கு மேலே வந்து என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வந்து நான் வந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரையும் நான் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்த அன்னைக்கு தான் வந்து இந்த மத்தியானத்து வீடியோ வந்து நான் வந்து எடுத்திருந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நான் காலையிலேருந்து மத்தியானம் வரையும் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போட்டிருந்தேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படிங்கிறனால வந்து நான் வந்து மத்தியானத்துலேருந்து ஈவினிங் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறனால வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மத்தியானம் காலையில் ரொட்டீன்லாம் முடிச்சதுக்கப்புறம் மத்தியானம் வந்து லஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து நான் இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பு, அப்புறம் வந்து தக்காளி அதுலேயே நான் போட்டு எப்பவும் வேக வச்சுருவேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து நல்லெண்ணெய் இதெல்லாத்தையும் ஊற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து பருப்பை வந்து வேக வச்சுட்டு இன்றைக்கி வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்குவேன். ஏன்னா வந்து பழைய வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னால அது செக் பண்ணி ஃப்ரிட்ஜில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்குவேன். பருப்பு நான் வேக போடுறது வந்து நான் வெந்துருச்சு. ஸோ அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் வந்து பொரியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியலுக்கு வந்து ஒரு தவா வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து கடுகு, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறமா வந்து நான் ஏற்கனவே வந்து எப்போவுமே வந்து ரெகுலராக கட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் வந்து மீதி ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அதை கட் பண்ணியே வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் பாக்ஸில் போட்டு. முட்டைக்கோஸ் வந்து வச்சுருந்துருக்கேன் நான் ஃப்ரிட்ஜில். ஸோ அதனால் நான் வந்து முட்டைக்கோஸ் இன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஆனியன் எல்லாம் வந்து தாளித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஆனியன் போட்டுட்டு முட்டைக்கோஸ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நான் ஏற்கனவே வந்து கேரட் பீன்ஸ் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா ஸ்கூலுக்கு, அப்போ வந்து கொஞ்சம் மீதியானதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ அது நான் வந்து அதையும் வந்து போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு அது தனியாக நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாவும் போட்டு நான் வந்து தனியாக வந்து மூடி வச்சு நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராக வந்து வடித்து தான் சாப்பிடுவோம். ஸோ வந்து அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணி வந்து கெட்டிலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சாப்பாடு வேகிறதுக்கு வந்து சீக்கிரம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட் நான் வந்து கெட்டிலில் சுடுதண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி வந்து நம்ம எப்போவே ஊற வச்சுருவேன் முன்னாடியே. ஸோ அரிசியை வந்து நல்லா வந்து கழுவி நான் சாப்பாடும் வந்து வச்சுக்கிட்டேன். இந்த மெயின் டைமில் வந்து எனக்கு வந்து பொரியலும் வந்து ஓரளவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் எப்போவுமே வந்து முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப வேக விட மாட்டேன், தண்ணியும் நான் விட மாட்டேன். தண்ணி விடாமல் நம்ம மூடி வைக்கிறோம் இல்லையா, அந்த ஆவியில் வர தண்ணியிலே வந்து நான் வந்து எப்போவுமே வேக விட்டுருவேன். மேக்ஸிமம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நான் வந்து முழுசாக வந்து குக் பண்ண மாட்டேன், பாதியிலேயே வந்து எடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து பொரியல் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக நான் வந்து சாம்பாருக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து கடலெண்ணெய், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து கடுகு, 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு அப்புறம் அதில் கருவேப்பிலை போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு வந்து சாப் பண்ண ஆனியன் வந்து நான் போட்டுக்கிட்டேன்.
வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து நான் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்கிறதுனால முருங்கைக்காயும் அதில் போட்டுட்டு சாம்பார் தூள் வந்து நான் அதுலேயே போட்டுருவேன். தக்காளி போடுறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் போட்டு சாம்பார் தூள்லேயே வந்து முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் நேரம் நான் வந்து வேக விட்டுருவேன். கொஞ்சம் லைட்டாக வந்து மசாலாவில் முருங்காலாம் வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஏற்கனவே சாம்பாரில் பருப்பு வேக வைக்கும் போதே போட்டு வேக வச்சுட்டேன். அந்த தக்காளியை வந்து தனியாக எடுத்து அதில் போட்டு நல்லா வந்து வதங்க விட்டுருவேன். இது வந்து முதல்ல வந்து நான் பருப்பு போடுறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதங்க விட்டுருவேன். அதுக்கப்புறம் கடைசியாக தான் நான் வந்து பருப்பு போடுவேன். அந்த மசாலாலேயே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஏக வச்சு இந்த பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து நான் வந்து அதில் வந்து ஊற்றிக்கிட்டேன். எப்போவுமே வந்து சாம்பார் வந்து பருப்பு வேக போடும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து ரசத்துக்குவே வந்து தக்காளி வந்து நான் வேக போட்டுருவேன். இந்த மாதிரி வந்து குக்கரில் நம்ம பருப்பு ஏதாவது வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா தக்காளிக்கு ரசத்துக்கும் சேர்த்து தக்காளி நான் அதிலே வேக வச்சுருவேன். எந்த பருப்பு நான் வேக வச்சாலும் சரி அப்படி குக்கர் வச்சேன் அப்படின்னாவே வந்து தக்காளி அதில் வேக வச்சுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா ரசத்துக்கு வந்து தனியாக தக்காளியை வந்து தண்ணியில் கட் பண்ணி போட்டு அதை வந்து தனியாக அடுப்பில் வச்சு நான் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு தான் நான் வந்து எப்போவுமே ரசம் வைப்பேன். ஸோ வந்து ஏற்கனவே இன்றைக்கி சாம்பார் வச்சதுனால வந்து நான் அது தக்காளியை வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து இன்றைக்கி பருப்பு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருப்புலேயே கொஞ்சம் பருப்பும் அந்த தண்ணியும் கொஞ்சம் எடுத்து நான் ஏற்கனவே வந்து வச்சுக்கிட்டேன் ரசத்துக்கு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருந்தேன். ஸோ வந்து காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அந்த புளியை வந்து கரைச்சி சாம்பாரில் ஊற்றிட்டு மீதி வந்து நான் வந்து ரசத்துக்கும் ஊற்றிட்டு நான் வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். சாம்பார் ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை வந்து போட்டுட்டு அதை நான் வந்து இறக்கிக்கிட்டேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பாத்திரம் நிறையா வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஒரே பாத்திரத்தில் வந்து நான் வந்து சாம்பார் ரசம் எல்லாமே வந்து வச்சுருவேன். ஸோ சாம்பார் வந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வேறு இதில் வச்சதுக்கப்புறமா வந்து ரசத்துக்கு வந்து சேம் அதையே வந்து கொஞ்சோண்டு லைட்டாக வந்து கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதே இதில் வந்து நான் ரசமும் வச்சுக்கிட்டேன். ரசத்துக்கு வந்து ஏற்கனவே நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததுனால அதை அப்படியே போட்டுட்டு ரசப்பொடி உப்பு அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் நம்ம தாளிச்சு ஊற்றுவோம் ரசத்துக்கு அந்த தாளிச்சு ஊற்றிட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு நான் ரசமும் வந்து இறக்கி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா சாப்பாடும் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பாடையும் எடுத்து நான் வடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கீரை இருந்தது. ஸோ அந்த கீரை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்பீனச் கீரை, அதாவது பேபி ஸ்பினச்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து பாலக்கீரை சொல்லுவாங்களே, அந்த பாலக்கீரை வந்து குட்டி குட்டியாக இருக்கும். அது பேபி ஸ்பினச்னு இங்கே சொல்லுவாங்க. ஸோ அந்த கீரையை வந்து நான் ஏற்கனவே வந்து வாஷ் பண்ணி நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கீரையை வந்து ஒரு பேனில் போட்டுட்டு அதில் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் வந்து தக்காளி, இது எல்லாத்தையும் வந்து ஒரே பேனில் போட்டு அப்புறம் கொஞ்சோண்டு வந்து ஜீரகமும் அப்புறம் வந்து மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன்.
ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை இந்த மாதிரி ஆகிடும். இதை எடுத்ததுக்கப்புறம் கீரையை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் வந்து அதில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், அப்புறம் வந்து வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து அதில் ஊற்றிட்டு நல்லா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதில் உப்பு போட்டுட்டு நம்ம இதை கடைஞ்சி சாப்பிடும்போது இந்த கீரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் வந்து நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். எப்போவுமே வந்து நாங்கள் மத்தியானம் லஞ்ச் வந்து எல்லாருமே ஒட்டுக்கா தான் சாப்பிடுவோம். ஸோ சாப்பாடெலாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து அப்பளமும் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பளமும் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அப்பளம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ரெகுலராக நாங்கள் வந்து ஏதாவது மீல்ஸ் செஞ்சோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அப்பளம் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்றதே இல்லை. ரெகுலராக வந்து அப்பளமும் வந்து போட்டுக்குவோம். மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரெகுலராக நாங்கள் வந்து வெளியில் வந்து பார்க் கூப்பிட்டு வந்துடுவேன் குழந்தைங்கள. ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஈவினிங் பார்க் கூட்டிகிட்டு வருவேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பார்க் தான் இது. கொஞ்சம் நேரம் வந்து பார்க்கில் அவங்க விளையாட விட்டோம் அப்படின்னா வந்து அவங்க மத்தியானம் வந்து தூங்க மாட்டாங்க. அப்படி மத்தியானம் தூங்காமல் இருந்தால் தான் அவங்க நைட்டு வந்து தூங்குவாங்க சீக்கிரம். மத்தியானம் தூங்கிட்டாங்கன்னா நைட்டு தூங்க மாட்டாங்க அப்படின்னால நான் வந்து எப்போவுமே ஈவினிங் வந்து பார்க் கூட்டிகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா பார்க் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே வந்து அடமாவுக்கு அடைச்சி நான் வெங்காயமெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ரெடி பண்ணி ஏற்கனவே வச்சுட்டு போயிட்டேன். அப்போ வந்தவுடனே சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க அப்படிங்கிறனால. ஸோ இன்றைக்கி நைட் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை, தேங்காய் சட்னியும் வச்சு நாங்கள் வந்து நைட் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டோம். டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்கள வந்து தூங்க வச்சதுக்கப்புறம் நான் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் வந்து தூங்கிடுவேன். இப்படி தான் என்னோடய ரெகுலர் ரொட்டீன் வந்து இருக்கும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.